நாளைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? சிம்பிள் அண்ட் டேஸ்டியான இந்த தேங்காய் பால் சாதம் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 1½ கப் பொன்னி பச்சரிசியை கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சிடுங்க. ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், சீரகம் போட்டு தாளித்து 10 முந்திரி பருப்பும் போட்டு வறுத்து விடுங்க. இது கூட 7-8 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 4-5 வரமிளகாயும் சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் எடுத்து வச்ச தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. 1½ கப் அரிசிக்கு 4 கப் வீதம், 3 கப் தேங்காய் பால், 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் 4 கப்புமே தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பால் கொதி வரணும்னு அவசியம் இல்லை. 2 நிமிஷம் சூடானதும் ஊற வச்ச அரிசியை சேர்த்துருங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ லிட்டை மூடி விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. 2 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணுங்க. நல்லா பொல பொலன்னு தேங்காய் பால் சாதம் ரெடி. இது கூட முட்டை தொக்கு வச்சு சர்வ் பண்ணுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.